இப்போ முட்டை சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுபோக பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி இருக்குது. ஒரு பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்குதுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 முட்டைங்க. இதுதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, கலர்ற மாதிரி. பாத்திரம் நல்லா சூடு ஏறினோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசமெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெங்காயம். இந்த டைமில் நம்ம கேரட்டு, முட்டைக்கோஸ் இது 2ஐயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வணக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, கரிஞ்சிட போயிட போகுது. அதனால் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வணக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு அடிக்கடி கலரி விட்டே இருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுங்க. வரமிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. பெப்பர் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் போட்டுமே நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த காயிலையெல்லாம் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்க. இல்லைன்னா எல்லாமே கரிஞ்சு போயிருங்க. இந்த டைமில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதையுமே நல்லா கலரை விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த சாப்பாடை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சாப்பாடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கலரி விட்டுடலாங்க. இந்த மசாலாலாம் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டில் ஏன்னா உப்பு பிடிக்காது, அதனால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கம் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. சாப்பாடு கட்டி கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலருங்க. அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. மசாலாலாம் எல்லா பக்கமும் பிடிக்கும். இந்த கட்டி கட்டியாக இருந்ததுன்னா சாப்பாட்டில் எல்லாம் பிடிக்காது.
அதனால் அந்த கட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க.